அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதோட ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு, ஒரு பெரிய அளவு இஞ்சி துண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதோட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கும் போது பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துப்போம். நான் சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ தக்காளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காய தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து நான் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தாளிக்கும் போது கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சிக்கன் கிரேவி வந்து நம்ம எப்பயும் செய்கிறது போல் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கி அதோடு நம்ம மசாலாலாம் சேர்த்து நம்ம வந்து கிரேவி செய்வோம். ஸோ இது வந்து நம்ம வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். அதனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கிரேவிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வேணுமோ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கெட்டியாக தான் செய்ய போகிறேன். ஸோ இட்லிக்கு சாப்பிட்றதுனால நெக்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதோட இப்போ தேவையான அளவு மசாலாலாம் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து அதிகம் சேர்த்த வேண்டாம், அது குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ சிக்கன் மசாலா சேர்த்துறது வந்து உங்களோட விருப்பம் தான். அது சேர்த்தா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கறி வந்து வேகணும். அது வரைக்கும் நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். ஸோ மூடி நம்ம நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி வச்ச இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இட்லியோட இந்த சிக்கன் கிரேவி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாதத்துக்கு, தோசைக்கு, புரோட்டாவும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் இட்லிக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு எலுமிச்சை பழத்தில், அதாவது சின்ன எலுமிச்சை பழத்தில் ஒரு 1/2 எலுமிச்சை பழம் மட்டும் கடைசியாக இதில் வந்து சாறு பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ வந்து புளிப்பாக சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.